குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டில் நேர்மையற்ற முறையில் ஊழல் செஞ்சோ அல்லது லஞ்சம் வாங்கியோ அல்லது குறுக்கு வழியிலையோ சம்பாரித்து சொத்து பற்றி சேர்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நேர்மையான முறையில் சம்பாரிச்சும் கூட கஷ்டப்பட்டும் கூட நம்மளால் ஒரு 2 காசு 4 காசு சேர்க்க முடியலையே, சொந்த வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லா பேருக்கும் இருக்கும். சொத்து பற்றி சேர்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உழைக்கிற உழைப்புக்கு தந்தாப்புல வருமானம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இல்லை ஜாதகத்தில் 2க்கும் 11க்கு அதிபதி ஆட்சியோ உச்சம் பெற்றோ இருந்தால் அல்லது ஆட்சி உச்சம் பெற்றவன் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் சொல்லுது, ஜோதிட ரூல்ஸ் சொல்லுது. அப்படி பார்த்தா ஜோதிடத்தில் இருக்கிறவங்க அந்த பணக்காரங்களாக இருக்கிறவங்க அல்லது வசதியான இருக்கிறவங்க ஜாதகத்தில் மட்டும்தான் அந்த 2, 11க்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க நீசம் பெற்றிருப்பாங்க, நீசப்பங்க ராஜயோகத்தில் இருப்பாங்க, அதனால பெரிய லெவலில் வந்திருப்பாங்க. ஆனால் ஏழ்மையாக உள்ள ஜாதகத்தில் 2, 11க்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கலாம். வசதியான வாய்ப்பில் வர்ற மாதிரி ஒரு கண் துடைப்பு வேலை மாதிரி அந்த கிரகங்கள் காட்டும். அப்போ உண்மையிலே சம்பாதிக்க முடியாதா? இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லக்னத்துக்கு 2க்கும் 11க்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலைமையில் இருந்து அவங்க திசை வந்தால் சம்பாதிக்கலாம், ரைட்டு. அந்த திசையே வரலனா, அந்த திசையே வராமல் போயிடுச்சு ஒரு ஆயுள் காலத்தில், அப்படின்னா எப்போ சம்பாதிக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு வேலை பார்த்து எப்படியோ குடும்பத்தையும் பொழப்பையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வருமானம் பற்றாக்குறையாக இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு வரக்கூடிய வருமானம் எப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் வரும், எப்போ முன்னேற்றத்தை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் ஜோதிட ரீதியா அப்படின்னா, இதுக்கு லக்னமே தேவையில்லை. ஒரு கிரகம் திசை நடத்துது, அது எங்கே வேணாலும் உட்காந்து திசையை நடத்தட்டும். அது எங்கே உட்காந்து திசையை நடத்தினா எந்த அளவுக்கு வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபார்முலா மூலிமா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உதாரண ஜாதகம் போட்டு பேசுவோம். இப்போ ஒரு கிரகம் எந்த கிரகமானாலும் இருக்கட்டும், அது லக்னத்துக்கு எத்தனாம் இடத்த அதிபதியாக கூட இருக்கட்டும், 8ஆம் இடத்த அதிபதி திசையில் கோடீஸ்வரன் ஆனவனு உண்டு, 12ஆம் இடத்த அதிபதி திசையில் கோடீஸ்வரன் ஆனவன் உண்டு. இது லக்ன ரீதியாக நான் லக்னத்தையே விட்டுட்டேன், சரிங்களா? ஒரு கிரகம் சூரியனுடைய வீட்டில் அல்லது செவ்வாயுடைய வீடுகளில், சூரியனுக்கு ஒரு வீடு தான் சிம்மம், செவ்வாயுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மேசம் விருச்சிகத்தில் நின்று திசையை நடத்துது அப்படின்னா அந்த வீட்டுடைய குணத்துலேயும் கொஞ்சம் செயல்படும். இது நேர்மையான முறையில் சம்பாதிப்பாங்க. என்ன கொஞ்சம் அழட்டிக்கிறாமல் உடம்பை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறாமல் வேலை வைப்பாங்க. 2 பேரை போட்டு வேலை வைப்பாங்க. மேற்பார்வையை வச்சு வேலை வாங்குவாங்க, சம்பாதிப்பாங்க. ஆனால் இதுக்கு சப்போர்ட்டிங் யார் இருக்கணும்? 2க்கு அதிபதியான சுக்கிரனும் 11க்கு அதிபதியான அந்த வீட்டுக்கு. இப்போ மேசம்னா 2க்கு அதிபதி சுக்கிரன், 11க்கு அதிபதி சனி. கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கணும். அதாவது கெட்டு போகாமல் இருக்கணும், நீசமாகாமல் இருக்கணும், வக்ரமாகாமல் இருக்கணும், அஸ்தங்கமாகாமல் இருக்கணும், பாவகிரகங்களுடைய பார்வையில் இல்லாமல் இருக்கணும். இது இப்போ விருச்சிகம்னா 2க்கு அதிபதி குரு தனகரகனவே வந்துடுறாரா, 11க்கு அதிபதி புதன் இல்லையா? அப்போ அவரும் கெட்டு போகாமல் இருக்கணும். இப்போ சூரியன்னா 2க்கு அதிபதி புதன், 11க்கு அதிபதி புதன். இந்த மாதிரி எந்த வீடோ அந்த வீட்டுக்கு 2, 11க்கு அதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படி இருந்து அந்த இடத்துல எந்த கரகம் உட்காந்து திசையை நடத்தினாலும் நல்லா இருக்கும். இது சூரியன் வீடு செவ்வாய் வீடுல இருந்தால் நேர்மையான முறையிலையா இருக்கும். கொஞ்சம் அழட்டிக்கிறாம உடம்பை கஷ்டப்படுத்திக்கிறாம வேலை வைப்பாங்க அப்படின்னு நம்ம சம்பாதிச்சு ஓரளவுக்கு சொத்தை பற்றி சேர்ப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரனுடைய வீடு குருவுடைய வீடாக இருந்தால் உடம்பே அழட்டிக்கிற மாட்டாங்க, உடம்புல அழுக்காகாமல் சம்பாதிப்பாங்க, கஷ்டப்படாமல் சம்பாதிப்பாங்க, மேற்பார்வை மட்டும்தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு கீழே நிறையா பேர் வச்சு வேலை வாங்குவாங்க. இவங்க மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க, உயர் அதிகாரியாக இருப்பாங்க, உயர் பதவியில் இருப்பாங்க. இப்படி எடுத்துக்கலாம். குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது ஒரு கரகம் திசை நடத்தி அதுக்கு 2, 11க்கு அதிபதி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த லெவலில் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ புதனுடைய வீடுகள்னா புதன்னா வியாபாரி தானே, அப்போ கமிஷன் தானே, புரோக்கர் தானே, அப்போ அந்த தொழிலில் போயிடும். அதுவும் உடம்பு அழட்டிக்கிறாமல் இருக்கும். என்ன பிஸ்னஸ் டெக்னிக் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, வாய் பேச தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ரொம்ப பேச்சிலே ஆளை கவரக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கரகம் யாராக இருந்தாலும் சரி தான், ரொம்ப புத்திசாலித்தனமாக சிந்திச்சு, ஏன்னா புத்திக்கு காரணம் வரக்கூடியது புதன் தான் இல்லையா? வித்தியாக்காரகன் பேர் வாங்கினவர். அப்போ புதன் வீட்டில் உட்காந்து ஒரு கரகம் திசை நடத்தி அவருக்கு 2, 11க்கு அதிபதியான அந்த கிரகங்கள் சப்போர்ட்டிங் பண்ணி இது பண்ணாங்கன்னா அவங்க வியாபாரம் நுணுக்கம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சரி. சந்திரன் வீடு மனசு அளவையக்கூடியது, எவ்வளோ வந்தாலும் கொடுத்தாலும் பத்தாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டது. அப்போ போதுங்கிற மனசு வராது அவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் 2க்கு அதிபதியாக யார் வருவா? சூரியன் வருவார். 11க்கு அதிபதியாக யார் வருவா? சுக்கிரன் வருவார். இப்போ 2க்கு அதிபதியாக இருந்து வருமானத்தை சிக்கனப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், 11க்கு அதிபதியாக இருந்து ஆடம்பரமாக செலவு பண்ணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். இதை எந்த கணக்கில் சேர்த்துக்கிறதுனா, அதுவும் நேர்மையான முறையில் தான் போகும். அந்த சூரியனும் அந்த சுக்கிரனும் எப்படி இருக்கிறாங்கிறத பொறுத்து அவங்க சேமிப்பாங்களா சேமிக்க மாட்டாங்களா செலவு பண்ணுவாங்கிறா அப்படிங்கிறத கடகத்தில் உட்காந்து ஒரு கரகம் திசை நடத்துறத வச்சும்
சொல்லலாம். அதுபோக அந்த கிரகம் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம், சனியுடைய சாரம், புதனுடைய சாரம், குருடைய சாரத்தில் உட்காந்து அந்த கிரகம் திசை நடத்தினா அவங்களுடைய போலையும் ஓரளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, எல்லாம் சொல்லியாச்சு. கடைசியில் யாரை சொல்லணும்? சனி ஒருத்தர் தான். சனி என்ன பண்ணுவார்? கடின உழைப்பின் வேலை தான் முன்னுக்கு வர முடியும். அவர் ஒரு 1000 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய முதலாளியாக இருந்தாலும் சமயத்தில் அவரே இறங்கி வேலை வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்பு, நிறைய பேரை வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இவரே சமயத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியது அமைப்பு அப்படிங்கிற மாதிரி செயல்படும். அப்போ சனியுடைய வீடுகளில் சொல்லக்கூடியது மகரம், கும்பம் இல்லையா? அப்போ இந்த கும்பத்துக்கு 2-11 கதியாக குரு வந்துடுறாரு. கடின உழைப்பின் பேரில் சனி நீதிமன்றம் தானே, நேர்மையான முறையில் சேர்த்துவார். சரி, ஆனால் மகரத்துக்கு 2 கதிபதியாகவே சனி வராரு இல்லையா? அப்போ கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும், அல்லது குறுக்கொலியும் இருக்கும். சனி புத்தி சாக்கடை புத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த கொஞ்சம் குறுக்கு புத்தியும் இருக்கும். ஏன்னா மகரத்துக்கு 11ஆம் இடம் செவ்வாய், வருமானத்தை எப்படியும் சம்பாரித்து கொடுத்துருவாரு. ஆனால் சேமிக்கிறதுல கொஞ்சம் அந்த தொழிலாளி அப்படிங்கிற பட்சத்தில் தொழிலாளர்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துது, அல்லது இவரே சேர்ந்து கஷ்டப்பட்டு சேமிக்கிறதுல சிக்கனப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய வீட்டுகளை உட்காந்து கிரகத்தை திசை நடத்தும் போதும் சம்பாதிக்கலாம். லக்னத்துக்கு 2-11 அதிபதி மட்டும்தான் சம்பந்தப்படுறா, மட்டும்தான் பெரிய லெவலில் வரணும்னு இல்லை. ஒரு கிரகம் உட்காந்து எந்த இடத்துல உட்காந்துருக்குதோ அந்த வீட்டுக்கு 2-11 அதிபதிகள் நல்ல சப்போர்ட்டிங்கில் இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த 2-11 அதிபதிகளோட சுக்கிரனோ குருவோ ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா, ஏன்னா குருவும் சுக்கிரனும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள், ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா, அல்லது தசாநாதன் கூட இந்த சுக்கிரனோ குருவோ சம்மந்தப்பட்டாங்கன்னா, இவங்க கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் பெரிய லெவலில் தனக்கு போதுங்கிற அளவுக்கு சம்பாரிச்சிருவாங்க அப்படிங்கிறத உண்மை. இதை உதாரண ஜாதகம் போட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.